ஹாய் காய்ஸ், சனிக்கிழமை இன்றைக்கி ஸ்கூல் வச்சங்காட்டி எப்பவும் போல் காலையில் டிஃபன், மத்தியானத்துக்கு லஞ்ச் எல்லாமே காலையிலேயே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் புளிக்குழம்பும், தக்காளி ரசமும், உருளைக்கிழங்கு பொடி மாசும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு இந்த வெங்காயத்தை கட் பண்ணி தாளிக்கிறப்ப சேர்த்தாம, அந்த கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் உரல்ல ஒன்றுக்கு பாதியமாக இடித்து இதோடு சேர்த்து தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த அரைச்ச விழுதை ஊற்றி இந்த குழம்பு குழம்பு கூடுதல் சுவையாக இருக்கும். அந்த மாதிரி தான் நான் பண்ணினேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரை பண்ண வெண்டைக்காய் ஊற்றி இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சுருந்தேன். டேஸ்ட்டு செமையாக இருந்திருந்தது. அப்புறம் தக்காளி ரசமெல்லாம் வச்சாச்சு. அப்புறம் தக்காளி ரசத்துக்கு பார்த்திங்கன்னா, இந்த கொத்தமல்லி கட் பண்ணி போடாமல் அப்படியே இந்த உரல்ல வச்சு இடித்து போட்டேன்னா, அந்த கொத்தமல்லியோட ஃப்ளேவர் இந்த ரசத்தில் இறங்கி ரசம் செம டேஸ்டியாக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு உருளைக்கிழங்கு பொடி மாஸ் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டு தாளிச்சு விட்டுட்டு, வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கு, கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா சிம்லேயே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு, அப்புறம் வீட்டில் அரைச்ச ஒரு மசாலா இருந்தது. அந்த மசாலா போட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே விட்டு இறக்குனா இந்த உருளைக்கிழங்கு பொடி மாஸ் செமையாக இருக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், ஃபாலோ எல்லாருமே பண்ணிடுங்க. ஓகே பாய்.